36 சைஸ் ப்ளவுஸு ஸ்ட்ரைட் கட்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். சைஸு ஸ்ட்ரைட் கட்டு, வெறும் கட்டிங் மட்டும்தான். இதை ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைக்கி. கீழே அரை இன்ச்சு 2 லைன் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு போட்டால் போதும். மேலே மட்டும் அரை இன்ச்சு ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க. 14 இன்ச்சு ஹைட்டு, ஷோல்டருக்கு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. செஸ்ட் லைன் வந்து 6.5 இன்ச்சு இறக்கியிருக்கேன். நெக்குக்கு 3 இன்ச்சும் ஷோல்டர் வித்து 3 இன்ச்சும் போட்டுக்கோங்க. அதே அளவு செஸ்ட் லைன்லேயும் மார்க் பண்ணிக்குவோம். நெக் லைனை ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்குவோம். நெக்கோட டெப்த் வந்து 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சில் வச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ரவுண்டு நெக்கு, அதனால் ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுக்குவோம். செஸ்ட் லைனே அப்படி வரைஞ்சிக்குவோம். செஸ்ட் லைன் வரைக்கும் ஷோல்டர் லைன் வரைஞ்சிக்குவோம். அது 6.5 இன்ச்சு இருக்குது. சென்டராக 3.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து 4ல் ஒரு பங்கு 9 இன்ச்சு வச்சு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டுக்கோங்க. 31.5 இன்ச்சு வெயிஸ்ட் லைன், அதனால் 7.75 வச்சுக்கிறேன். 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கும் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிக்குவோம். ட்ரா பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். அடுத்தது நெக் ரவுண்டையும் வரைஞ்சிக்கலாம். ஒம்பது இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. டாட்டு ஒரு 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். டாட்லேருந்து சைடு லைனை வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ பேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் லைனையும் கட் பண்ணிக்கிறோம். பேக்கில் வந்து செஸ்ட் அளவும் வெயிஸ்ட் அளவு ஹைட்டு ஆர்ம் ஹோல் இது மட்டும்தான் பார்க்கணும். ஆர்ம் ஹோல் அளவை மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம பேக்கை எப்பவும் கட் பண்ணிடலாம். இப்போ செஸ்ட் மார்க்கையும் டாட் மார்க்கையும் எடுத்துக்குவோம். அவ்வளோதான், பேக் முடிஞ்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் கட்டுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். செஸ்ட் லைனை விட 1/2 இன்ச் மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிளாத் இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓப்பன் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு 2 லைன் ட்ரா பண்ணிக்குவோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு மட்டும்தான் நம்ம தைக்கும்போது பிடிக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நார்மல் ப்ளவுஸுக்கு செஸ்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் போடணும். பிரின்சஸ் கட்டுனா ஷோல்டரில் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போடணும். இது நார்மல் ப்ளவுஸுங்கிறனால செஸ்ட்டு மட்டும் 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்குவோம். ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் மட்டும் 1/2 இன்ச்சு, ஷோல்டர் லைனில் மட்டும்
உள்ளே தள்ளி வச்சுக்குவோம். செஸ்ட் லைனில் வந்து அதே அளவு தான் வைக்கணும். அதே அளவு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி ஆங்கிளில் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை விட அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேரலாகவே நெக் லைனையும் வரைஞ்சிக்குவோம். இப்போ பஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு. இந்த 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். 3.25 இன்ச்சு டாட் 13.25க்கு மார்க் பண்ணியிருக்கேன். 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணும்போது நமக்கு 2 இதுவுமே நீட்டாக வரும். அதுக்காக தான் லைன் போட்டு மார்க் பண்ண சொல்கிறேன். சென்டர் டாட்டை கீழே வரைக்கும் போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆம் ஹோல் ஆங்கிள் இருக்குல்ல, அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஆம் ஹோல் ஆங்கிள்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைட் டாட்டு கரெக்டாக அந்த இடத்துல தான் வரணும். இந்த சென்டர் டாட்டை விட அரை இன்ச்சு மேலே ஏற்றி சைட் டாட் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல்லேருந்து வர டாட்டையும் 3/4 இன்ச்சு மேலே வர்ற மாதிரி பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து 7 இன்ச்சு இங்கே கரெக்டாக ஷோல்டரில் வச்சுட்டு அந்த லைன் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோங்க. போட்டுட்டு ரவுண்டு மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். இப்போ 38 இன்ச்சு 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு லூஸ் வச்சுட்டு 10 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆம் ஹோல் அளவு செக் பண்ணிக்குவோம். டாட்டை வந்து லெஸ் பண்ணி பண்ணணும். 8 இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஓகே, 2 லைனை சேர்த்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் அளவையும் பஸ்ட் அளவையும் கரெக்டாக பார்த்துட்டோம். வெயிஸ்ட் அளவுக்கு எப்படி பார்க்கணும்னா, இப்போ நமக்கு என்ன அளவு வந்திருக்கோ அந்த அளவில் வெயிஸ்ட் அளவை மட்டும் கழிச்சிட்டு மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 2.5 இன்ச்சு இருக்குது, அரை இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு 2 சைடும் போட்டுட்டு அப்படியே கிராஸ் லைன் போட்டுக்கலாம். சென்டர் டாட் மார்க்கு 2ஐயும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே தான் கிராஸ் லைன் ஃபாலோ பண்ணணும். ஆனால் மார்க் பண்ணும்போது நம்ம கிராஸில் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த சென்டர் டாட் மட்டும் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம்னா ஷார்ப்பாக வரும். கொஞ்சம் பெண்ட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா பிளெண்டாகவே வரும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். எப்போவுமே பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணும்போது ஆம் ஹோல் அளவை செக் பண்ணிகிட்டே கட் பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக் வந்தால் வெட்டுறதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெட்டிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எல்லா மார்க்கையும் பண்ணிக்குவோம். டாட்டுக்கு, ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு, எல்லாத்துக்கும். இப்படி 2 பீஸையும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா டாட் பிடிக்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் வராது, ஒரு சைடுக்கு ஒரு சைடு. அதனால் எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு 2ஐயும் ஒன்றா வச்சு இந்த இடத்துல வச்சுக்கோங்க.
பெல்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வெட்டக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதுதான் கால்குலேஷன். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் அளவில் 4ல் 1 பங்கு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட் லைனை 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக போடணும். அதே மாதிரி பேரலாக இந்த லைனையும் போட்டுக்கோங்க. ஃப்ரண்டில் வந்து 1/4 இன்ச்சு பேரலாக இந்த சைடு போட்டுக்கோங்க. இப்போ சைடு அளந்துக்கோங்க. 3/4 இன்ச் சேர்த்து 4 இன்ச் இருக்குது. அந்த 4 இன்ச்சை கரெக்டாக இந்த லைனில் தான் மார்க் பண்ணணும். லாஸ்ட் லைனில் மார்க் பண்ணக்கூடாது. நம்ம எந்த இடத்துல தைக்கிறோமோ அங்கே தான். அங்கே 4 இன்ச்சுனா இங்கே 3 இன்ச்சு போட்டுக்கோங்க. இங்கே 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இந்த லைன் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. சைடை விட 1 இன்ச்சு சென்டரை விட 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்து லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க சைடை மட்டும். ஸ்டிச்சிங் அலவன்ஸில் கரெக்டாக பாயிண்டில் வரணும். சைடு மட்டும் லேசாக ஒரு பாயிண்ட் இறங்கியிருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து பிடிச்சோம் அப்படின்னா சைடு சேர்க்கும்போது 2 ஹைட்டும் பேக் ஹைட்டும் ஃப்ரண்ட் ஹைட்டும் ஒரே மாதிரி வரும். டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது. செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக வந்துடும். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணணும். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்னு பார்த்துட்டு 1/2 இன்ச்சு அந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. 12 இன்ச்சு கை லூஸுங்கிறனால 6 இன்ச்சு போட்டுக்கிறேன். இங்கேருந்து 4 இன்ச்சு இறக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதில் 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸில் வரும்போது 8 இன்ச்சு வரும். சென்டரில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ சைடு லைன் 2ஐயும் ட்ரா பண்ணிக்குவோம். ஆம் ஹோலில் சென்டரில் இருக்கிற லைனை விட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த ரவுண்டு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. சென்டர் வரைக்கும் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த சைடு ரவுண்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது வழியாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்லையாவது டெலிகிராம்லையாவது கேளுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.